ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்சக்திஸ் கிச்சன் அண்ட் vlogs. இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான க்ரீன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் கொடுத்து அனுப்புறதுக்கும் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப சிம்பிளானது தான். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு 2 பிடி புதினா, 1 பிடி கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு துண்டு இஞ்சி, தேவையான அளவு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து இது ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இது வந்து தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்து, பாதி பழத்தோட லெமன் ஜூஸ் சேர்த்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த லெமன் ஜூஸ் சேர்க்குறதால இது வந்து நல்லா க்ரீனாகவே இருக்கும். இப்போ வந்து எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 10 முந்திரி பருப்பை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து லாஸ்ட்டாக சாதத்தோட மிக்ஸ் பண்ணுறதுக்கும் கார்னிஷ் பண்ணுறதுக்கும் நம்ம எடுத்து வைக்க போகிறோம். இது வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் வரட்டும். வந்ததும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது சேர்க்கும்போது நல்ல க்ரன்ச்சியாக ரிச்சாக இருக்கும். இதை இப்போ எடுத்து வச்சுட்டு இதே கடாயில் நம்ம சாதம் தாளிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நம்ம வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்க்க போகிறோம். அதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் சேர்க்கும்போது நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையும் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா ஃப்ரை ஆகணும். நான் பச்சை கடலை தான் சேர்த்துருக்கேன். அதனால் நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் மெலிசா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். சிம்லேயே வச்சு வதக்கும் போது அது கொஞ்சம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கணும். ஒரு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அரைக்கும் போது ஒரு பச்சை மிளகாய் சேர்த்தோம். இப்போ ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். இதுவே போதுமான அளவு காரமாக இருக்கும். நீங்கள் குட்டி பசங்களுக்கெலாம் இதை வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வச்சு கொடுத்து அனுப்பலாம். கூடவே ஒரு ஃப்ரை, உருளைக்கிழங்கு ஃப்ரை இல்லை சேப்பங்கிழங்கு ஃப்ரை, அது மாதிரி ஏதாவது வச்சு கொடுத்தீங்கன்னா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச க்ரீன் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸி ஜார்லேருந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வதக்க போகிறோம். அப்போ தான் அதோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லாயிருக்கும். கலர் சேஞ்ச் ஆனதுமே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சாதம் நீங்கள் செஞ்சு ரெடியாக வச்சுக்கணும். ஆற வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. பாசுமதி அரிசியும் யூஸ் பண்ணலாம், இல்லை சாதாரண
சாப்பாட்டு அரிசியும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து பொன்னி அரிசி தான் சேர்த்துருக்கேன். நல்லா ஆற வச்சு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதில் நம்ம வேர்க்கடலை, முந்திரி பருப்பு எல்லாமே சேர்க்க போகிறோம். கடலை பருப்பு எல்லாமே சேர்த்துருக்கிறதால சாப்பிடும்போது ரொம்ப கிரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும். பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக இந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் சூடாக சர்வ் பண்ணுங்கள். இது எல்லாருக்குமே பிடிக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் ஏ நைஸ் டே.